இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 2ஆம் நாள் 15/1/2025 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34, லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை 4:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் காலை 11:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11:53 வரை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் முழு ஆற்றலை செலுத்த வேண்டியதும் இருக்குங்க. பொழுதுபோக்கிற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இன்று மன அமைதியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியுடன் பேசுவதும் நல்லது தாங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில கவனமற்ற வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கையில உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளலாம். குடும்ப பிரச்சனைகளினால பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளை கவனமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலுமே சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது ஆறுதலாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று பணியிடத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நிதி விஷயங்கள்ல சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகையினால செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். சமூக மற்றும் அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எதிரிகளினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு தேர்வுக்காக தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு முக்கிய தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். சற்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல அனைவருடைய ஆறுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தொழில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறுங்க. உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. கையில உள்ள பணத்தை கொண்டு நீங்க செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முழு கவனத்துடனும் செய்து முடித்து விடுவீங்க. வீண் செலவுகளை குறைத்து நிதி நிலைமையை சீர்படுத்தவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். சிறந்த முறையில அக்கறையும் காட்டுவீங்க. திருமணத்திற்கு நல்ல வரனாகவும் தேடவும் செய்வீங்க. விற்பனையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் செல்வாக்கு பெற்ற ஒருவருடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் செயல்படுவீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் கிட்ட கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் கடமையுணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. என்ற சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலைகள் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். கலை இலக்கியம் தொடர்பான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று மூத்தவர்களுடைய உதவியினால முன்னேற்றமும் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கிட்ட புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கிட்ட சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். சேமிப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதுல தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலையை மேம்படுத்தவும் செய்வீங்க.
மற்றவர்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இன்று லாபம் தரும் முதலீடுகள்ல பயனுள்ள திட்டங்களிலும் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மாறிவரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்களுடைய தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட் தொழிலை சீராக கொண்டு செல்வீங்க. ஷேர் மார்க்கெட்ல ஊக்கத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் இதன் மூலம் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வங்கியில் இருந்து கடன் தொகையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுதாங்க. இன்று சிலருக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். தாய் தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல செலவுகள் அதிகரிப்பதனால மனதில சில சலனங்களும் ஏற்படலாம். தொழிலாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடும் களை கட்டும், வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திறமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் முயற்சிகளையும் செய்வீங்க. சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பொழுதுபோக்கிற்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கும் விஷயத்துல பணத்தை அதிகமாக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்குங்க. அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சில எதிர்பார்த்த வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. சிலருக்கு உபரி வருமானத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எண்ணிய பணிகளை செய்து முடித்து விடுவீங்க. வியாபார நிமித்தமான ரகசியங்களை மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. பயணங்களினால தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில் ஏற்படுகின்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதன் மூலம் மன அமைதியும் உண்டாகும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு கூடுதல் சுமையாகவும் இருக்கும். சிலருக்கு இரவுல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வேலை செய்கின்ற இடத்துல சிறந்த பலன்களை காண்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். புதிய அனுபவங்கள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிப்பதற்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்குங்க.
உங்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இது கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணம் நகைகள் வைக்கும் இடத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று யாரிடத்திலும் நீங்க அதிகப்படியான ஆலோசனைகளை தரவும் வேண்டாம். இதுல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக மற்றும் அரசியல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழில உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் தந்தையின் ஆலோசனைகளினால முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நிபுணர்களுடைய ஆலோசனைகள் புரிதல்களையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதில எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில இருக்கக்கூடிய அச்சங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்தில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. அனுசரணையான போக்கின் காரணமாக வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிடவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இப்பொழுது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. தவறுகள் ஏற்படாத வண்ணம் நீங்க பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேசவும் செய்வீங்க. எதிர்கால திட்டங்களை குறித்து நீங்க கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கண் பரிசோதனைகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதில் இன்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் காணப்படும். கேட்ட இடத்துல இருந்து பணம் வருவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். உறவினர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய வகையில பண விரயங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில உதவிகளும் செய்வாங்க. பண விரயங்களும் இருக்குங்க. நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது.
புதிய முயற்சிகள்ல நல்ல பலன்களையும் பெறலாம், சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சந்தேகப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால நல்ல நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சில போராட்டங்களுக்கு பின்பு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சில குழப்பங்களும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சில மாற்றங்களும் சாதகமாகவும் அமையும். வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமான போக்கும் காணப்படும். மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக சுபகாரியங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வரவும் இழுபறியானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணிகள்ல அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பொறுமையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள்ல பலன்கள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பொறுப்புடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால உங்கள் துணையை மகிழ்ச்சியுடன் வைத்தும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சீராகவும் இருக்கும். பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்துல பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்தும் கொள்வீங்க. குடும்பத்திலேயும் அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உற்பத்தியை அதிகரிப்பதற்காக நீங்க உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. காலத்திற்கு ஏற்றாற்போர் புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான உபாதைகளும் குறையும். வெளியிடங்கள்ல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல என்ற முன்னேற்றமான போக்கும் காணப்படும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில அந்தஸ்தும் உயரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால மதிக்கவும் படுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசியல் மற்றும் சமூக சேவையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். யாரிடத்திலும் கண்டிப்பாக நடந்து கொள்ளவும் வேண்டாம்.
ஆபத்தான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அசட்டு தைரியத்துடன் இருந்து விடவும் வேண்டாம். முதலீடுகள் விஷயத்துல சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பாக ரிஸ்க் எடுக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல சொத்துக்கள் சம்பந்தமாக சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளை செய்வதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இலக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தவறான புரிந்துணர்வின் காரணமாக சக பணியாளர்களுடன் ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல அமைதியின்மை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக செலவும் செய்வீங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அஜீரண கோளாறு என்று எதுவும் இருக்காதுங்க. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே அதற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெற்றுவிடுவீங்க. வேலைக்காக கடல் தாண்டி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பணவரவு உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் அமையும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார உத்திகளினால லாபத்தையும் பெருக்கவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனைகளினால அவ்வப்பொழுது மன அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. இதனை தவிர்த்து கொண்டு மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு விஷயத்திலும் என்ற தைரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றியின் உச்சத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பு உடையவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தந்தை வழி தொழிலின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும்.
இன்று உங்களுக்கு தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் சீராக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சின்ன சின்ன கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்து இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்து விடுவீங்க. கூடுதல் பணிகளின் காரணமாக ஏதாவது தாமதங்களும் ஏற்படலாம். பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு உங்கள் துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று குடும்பத்துல அமைதியை கடைபிடிப்பதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அவசியமில்லாத செலவுகளும் இருக்குங்க. பணத்தின் மதிப்பை அறிந்து செய்வதும் நல்லது. ஏதாவது பிரச்சனைகளும் தோன்றி மறையுங்க. தொழிலுக்கு இது ஏதாவது இடையூறுகளை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். கொடுத்த வாக்குறுதிகளை சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. சில சங்கடங்களுக்கு இடையே குடும்பத்துல சுப நிகழ்ச்சியும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக கூடுதலாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் தொடர்பான விஷயத்துல நல்ல செய்திகளையும் கேட்பீங்க. உங்களுடைய செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல தீர்வையும் காணலாம். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை முடித்து காட்டுவது சில சிக்கல்களுக்கு தீர்வாகவும் அமையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். கலைப்பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் அமையுங்க. சமநிலையை இழக்கவும் வேண்டாம். நல்ல பலன்களை காண்பதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது சலிப்பூட்டுவதாகவும் இருக்கும். சிறந்த பணி மாற்றங்களை விரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. கடுமையான வார்த்தைகளை யாரிடத்திலும் பயன்படுத்தவும் வேண்டாம். இது மற்றவர்களுக்கு மனதில காயங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கூடுதல் சுமையாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வருத்தத்தையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு என்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த பிரச்சனையானாலும் உங்களுடைய சொந்த முயற்சியினால தாண்டி வந்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். கடந்த கால நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. நீங்க எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. என்று அனைத்து விதத்திலுமே சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களின் மீதான குற்றச்சாட்டுகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பயணங்கள் தொடர்பான விஷயத்துல ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல ஒரு சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்குங்க. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. சில அனுபவத்தின் மூலம் சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். தனம் தொடர்பான நெருக்கடிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. கல்வி சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசு தொடர்பான பணிகள்ல உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வியாபாரத்துல புதுமைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடன் இருப்பவர்களினால நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. முக்கியமான இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. எதிர்பார்த்ததை விட இன்று நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணியிடத்தில் அதிக வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபம் தரும் புதிய முதலீடுகள்ல நீங்க பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று சிறந்த முறையில பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. லாபம் தருகின்ற புதிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன உறுதியுடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. என்று உங்களுக்கு தேவையான வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசையா சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை பணியாளர்களுக்கு சிறப்பான பெயரையும் பெற்றுவிடலாம்.
வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில தடைகள் ஏற்பட்டாலுமே சாமர்த்தியமாக அதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. கணவன் மனைவி இருவரும் அனுசரித்தும் செல்வீங்க. பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. சகோதரர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் ஆலய தரிசனங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையாகவும் இருப்பாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களின் மீது சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளும் ஏற்படலாம். இதனால உங்களுடைய வேலையில எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சொத்து வாங்குவது, பயணங்கள் தொடர்பான விஷயத்துல ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உறவுல ஒரு சில சிக்கல்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல அதிகப்படியாக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுடைய மறைமுக திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி நீங்க வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பனிப்போரும் நீங்கும். விளையாட்டு போட்டிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சகோதரர்களினால மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி நிலையில இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறுறாங்க. அஜாக்கிரதையாக மட்டும் செயல்படவும் வேண்டாம். இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிப்பதாகவும் இருக்கும். சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்கவும் நேரிடலாம். கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில தேங்கி இருந்த வேலைகளை எல்லாமே திட்டமிட்டு செய்து முடித்து விடுவீங்க. குறித்த நேரத்திற்குள் வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பேசுவதும் நல்லது. அற்ப காரணங்களுக்கு எல்லாம் உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் திருப்திகரமாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களும் உங்களிடத்துல பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். தொழிலுக்காக நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல்களினால உடல் சோர்வும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. மனத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல இப்பொழுது ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். உங்கள் தாயின் அன்பும் ஆறுதல்களும் கிடைக்க பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். உங்கள் பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்கவும் வேண்டாம்.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பாதியில் நின்ற வேலைகளை எல்லாமே விரைவாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடன் உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பண பரிவர்த்தனைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இது தொடர்பாக அலைச்சல்களும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். மாணவர்களுக்கு கல்வியில ஆலோசனைகளின் மூலம் தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பேச்சு திறமையின் மூலம் காரிய வெற்றியும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். எதிலும் பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதில் ஏற்பட்டு இருந்த பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். சில தடைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல மோதல் போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அதிக பணிகள் இருப்பது உங்களுக்கு சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக இருப்பது செலவுகளுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடன் சேர்ந்து இருப்பதற்கான நேரமும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவி உறவுல புரிந்துணர்வுகளும் அதிகரிக்கும். கல்வியில பிள்ளைகள் அக்கறை காட்டவும் செய்வாங்க. அரசு பணியாளர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். என்று வேலை சுமையினால உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் கவலைப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால அதிருப்தியும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இது தொடர்பாக அலைச்சல்களும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களை சமாளிக்கவும் செய்வீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் தொடர்பாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் கைகூடும். மாணவர்களுக்கு கல்வியில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. தொலைதூரத்துல இருந்து இன்று வியாபாரம் சம்பந்தமாக நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.